சீமான் மனைவி கயல்விழி தமிழ் இல்லை தெலுங்கு என சாட்டை துரைமுருகன் பேசிய ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் தான் ஒரு சமூகம் இப்போ நீங்கள் சீமா காளிமுத்து மறவர் அவர் கட்டியிருக்க பெண்ணு தான் தெலுங்கு பெண்ணு தான். அது எப்படி பையன் தெலுங்கு போனாப்பா? தாய்மொழின்னா தாய் பேசுறது தான் தாய்மொழியா? காதலிக்கு தெரியல. அவர் காளிமுத்து பொண்ணு காதலிச்சிட்டாரு. காதலிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அம்மா ஒரு சாதி அப்பா ஒரு சாதின்னு தெரிய வருது. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிற பாப்பா முறை நல்லா தமிழ் தான் பேசுறான். அப்போ அவனை எதுக்கு நம்ம எதுக்கணும்? அவர் 2000 வருஷம் ஆச்சு 5000 வருஷம் ஆச்சு நமக்கு தெரியல. அவன் நம்ம கூட கலந்துட்டான். அவனுக்கு வேற மொழி சமஸ்கிருத மொழி செத்து போச்சு இருந்து போச்சு. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த இசைவியலாளர் அப்படிங்கிற சமூகமே கருணாநிதி அவர்கள் தான் உருவாக்குறாரு. இப்படி கிடையாது. தமிழ்ல மேலக்காரர் ஒரு சமூகம் இருக்கு. அந்த மேலக்காரர் சமூகத்தையும் தெலுங்கு சின்ன மேளத்தையும் அவர் மெர்ஜ் பண்ணிட்டார். மெர்ஜ் பண்ணி அதை எம்பிசியா மாத்துறாரு. சின்ன மேளங்கிறது தெலுங்கு சமூகம் இன்னும் ஆந்திராவில் இருக்கு. அவங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி மேலடிக்க வந்தவங்க. தமிழ் சமூகம் மேலக்காரர் இசையில எப்படி சார் வேளாண்மை பண்ண முடியும்? இசை வேளாளர்னு அவர் உருவாக்குறாரு. புரியுது? இப்ப இந்த சிவகார்த்திகேயன் இவங்கெல்லாம் மேலக்காரர் சமூகம், தமிழ் சமூகம். அவங்க பிள்ளைன்னு பட்டம் போட்டுக்குவாங்க. இந்த சமூகத்தை அவர் தெலுங்கு சமூகத்தையும் சேர்த்துட்டார், மெர்ஜ் பண்ணி விட்டார். இப்பதான் நீங்க தமிழ்நாட்டுல தூய்மை பணி செய்யக்கூடிய ஒரு சமூகம் இருந்திருக்கு. ஆந்திராவில ஒரு சமூகம் இருக்கு, சங்கிலி சமூகம். இந்த ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தமிழ் குறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு, உண்மையான குறவர்கள். இவங்க அக்லி பிக்கிலே சிக்கிலி பிக்கிலேன்னு சொல்லுவாங்க, ஊசி பாசி விற்கிற கூட்டம். மகாராஷ்டிரால வந்தவங்க அவங்களையும் நரி குறவர்ன்ட்டாங்க. அவங்க நரி வேட்டையாடி நரிப்பல்ல வித்து காட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி குறவர் ஆக்கிட்டாங்க. இப்போ அது போராடிக்கிட்டு இருக்கு. என்ன நான் குறவர், நீ குறவர் இல்லை. குறவர்னா நாங்கள் வள்ளியின் வகை வந்தவர்கள், தமிழ் குறவர். நீ தெலுங்கு. இப்போ நீங்க இந்த ஆம்ஸ்டாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் குறைவர்களுடைய ஆற்காடு சுரேஷ் தெலுங்கு குறவர், தெலுங்கை தாய்மொழியா கொண்ட குறவர். அதுல நிறைய குழப்பம் இருக்கு. ரெண்டு சமூகம் மிக்ஸ் ஆகி போச்சு. மொழி வழியாக மாநிலம் என்றால் எப்படி தெலுங்கை தாய்மொழியா கொண்டவன் கன்னட ஜெயலலிதா, தெலுங்கு எம்ஜிஆர் எப்படி ஆள முடியும்? ஆள விட்டுட்டாங்க. நீங்க சொல்றீங்க ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டது அவங்களுடைய மக்களுடைய தவறு, மக்களுடைய அறியாமை. உண்மையிலே சண்டாளங்கிற வார்த்தையை ஒரு கம்யூனிட்டி வார்த்தைங்கிறது நீ தான் தெரியும் எனக்கு. அது நடைமுறையில் அப்படி ஒரு சமூகம் இல்லை நமக்கு. அது தெரியல உண்மையிலே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.